பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வெட்டணும். ஃபஸ்ட்டு பேக் பீஸு. இப்போ பேக் பீஸில் பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் 1 இன்ச் கொடுத்தோமா, நெக்கோட அகலம் 1 இன்ச்சு, ஷோல்ட்ரு 2 இன்ச்சு, ஆம்கோலோட இறக்கம் 3 இன்ச் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்கு, ஷோல்ட்ரு, ஆம்கோலோட இறக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணி ஆம்கோல் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். ஆம்கோல் வரைஞ்சாச்சு. நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா இது பேக் பீஸுங்கிறனால 2 இன்ச் மட்டும் இருக்குது. ஓகேவா? பேக் பீஸில் வந்து கர்வ் தான், பேக் பீஸ்க்கு கர்வ் நெக்கு தான் கொடுக்கணும், ரவுண்ட் நெக்கு. இது மட்டும்தான். இது போட்டுட்டு பேக் பீஸில் வந்து ஓப்பன் சைடில், ஃபோல்டிங் சைடில் வந்து அந்த கர்வ் கொடுக்க தேவையில்லை. ஓப்பன் சைடில் மட்டும் கர்வ் கொடுத்தா போதும். இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு இது வந்து வளைவாக ஒரு லைன் விட்டு வரைஞ்சிக்கணும். இந்த சென்டரை டச் பண்ணுற மாதிரி சென்டர்லேருந்து அந்த 1 இன்ச்சுக்கு கர்வ் அவ்வளோ. இந்த சைடு மார்க் பண்ண தேவையில்லை பேக் பீஸ்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கர்வ் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல், நெக்கு, இது வந்து பேக் பீஸ். ஓகேவா? அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கணும். எந்த பீஸாக இருந்தாலும், ஸ்லீவாக இருந்தாலும் சரி, வேறு ட்ரெஸ், எந்த ட்ரெஸ் கட் பண்ணாலுமே ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு வச்சிட்டோம்னா இது ஃபோல்டிங், இந்த இடத்துல இதை நம்ம மார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். டக்குன்னு இப்படி திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து நெக்கை வந்து ஓப்பன் சைடில் கட் பண்ணிடுவோம். அப்புறம் ஜாயின் போட்டு அதை இது பண்ண வேண்டியிருக்கும். எப்போவுமே ஃபோல்டிங்கை மடிக்கும் போதே நம்ம சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோல்டிங்கில் இருந்து தான் எப்போவுமே டாப்பில் நெக்கு மார்க் பண்ணணும். இப்போ 1 இன்ச் நெக்கு, ஷோல்ட்ரு 2 இன்ச்சு, ஆம்கோலோட இறக்கம் 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஆம்கோல் வரைஞ்சாச்சு. இப்போ நெக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 இன்ச் வச்சுக்கோமா, இதுக்கு 2 இன்ச்சு, இதுக்குமே 2 இன்ச் மார்க் பண்ணி இதுக்கு வந்து வி நெக் கொடுக்குறோம். வி நெக் அப்படின்னா ஸ்கேல் வச்சு கிராஸாக ஒரு கோடு, அவ்வளோதான். வி நெக்னால் கிராஸாக கோடு போடுறது தான் வி நெக்கு. இது ஆமாம், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வி நெக்கு, பேக்குக்கு இது தான். இப்போ இந்த கர்வில் ஓப்பன் சைட்லேயும் 1 இன்ச்சு, ஃபோல்டிங் சைட்லேயுமே 1 இன்ச்சில் கர்வ் கொடுக்கணும். இந்த சென்டரை டச் பண்ணணும். சென்டர் இங்கேருந்து சென்டருக்கு, இங்கே சென்டர்லேருந்து இந்த இடத்துக்கு, இந்த இடம் இப்படி வரணும். இந்த இடத்த டச் பண்ணணும் போடும்போதே, அவ்வளோதான். பேக் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது இந்த இடத்த கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்தளவுக்கு டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த உயரம், கரெக்டான உயரம் நமக்கு கிடைக்கும். இது ஃப்ரண்ட் பீஸு. இப்போ பேக் பீஸ் வந்து ஃபோல்டிங்லேயே தான் இருக்கணும். ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் என்ன பண்ணலாம்னா நெக் இருக்க இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி இது தனியாக வரும், இது தனியாக வரும். நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணும்போதும் இது தனியாக, இது தனியாகவே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மட்டுமா, இல்லை இந்த சைடுமே கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிக்க பார்க்குற மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்கு அந்த இது பீஸ் சொன்னேன் இல்லையா, லூப் பீஸு 12 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. 12 இன்ச்சுக்கு 2 இன்ச் வேணும்னு கூட இல்லை, அதை விட 1 இன்ச் 1.5 இன்ச்சுன்னா கூட போதும். அவ்வளோ. இது மாதிரி கட் பண்ணணும்.